إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, நமது இந்த வாராந்திர தொடர் வகுப்பில் முதலாவது பாடம் அகீதா. இன்றைய அகீதா பாடத்தின் தலைப்பு வசீலாவும் ஷஃபாஅத்தும். இதில் முதல் தலைப்பு வசீலா. வசீலா என்பதை பொறுத்தவரையில் ஒரு அடியான் மார்க்கம் குறிப்பிட்ட ஒரு அமலின் மூலமாக அல்லாஹ்விடம் அவன் நெருங்குவது, அந்த அமலின் மூலம் அல்லாஹ்விடம் என்ன செய்வது, அவன் நெருங்குவது என்பதுதான் வசீலாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே 2 இடங்களில் வசீலா என்ற இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஒன்று 5வது அத்தியாயம் 35வது வசனம், அடுத்து 17வது அத்தியாயம் 57வது வசனம். அல்லாஹு தஆலா 5வது அத்தியாயத்தின் 35வது வசனத்திலே சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வப்தகு இலைஹில் வசீலா வஜாஹிது ஃபீ ஸபீலிஹி லஅல்லகும் துஃப்லிஹூன். மூமின்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் அவனிடம் வசீலாவை ஆதரவு வையுங்கள், தேடுங்கள் என்று சொன்னால் நல்ல அமல்களின் மூலம் இறைவனை நெருங்குதல் என்பது நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, வசீலா என்பது 2 வகை. ஒன்று அனுமதிக்கப்பட்டது, அடுத்தது தடுக்கப்பட்டது. 2 வகை வசீலா. இதில் அனுமதிக்கப்பட்ட வசீலா எத்தனை வகை என்பதை நாங்கள் ஒவ்வொன்றாக படிப்போம். அனுமதிக்கப்பட்ட வசீலா என்பது, அதில் முதல் வகை என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பெயர்களை கொண்டும் அவனது பண்புகளை கொண்டும் அவனிடம் பிரார்த்தித்தல். வசீலா என்றால் நாம் அவனிடம் அவனது அல்லாஹ்வுடைய திருநாமங்களை கொண்டும் அவனது பண்புகளை கொண்டும் அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்தித்தல் என்பது. இப்ப உதாரணமாக ஒருவர் என்ன செய்கிறார், கேட்கிறார், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக யா கஃபூர், யா அல்லாஹ், நான் உன்னிடம் கேட்கிறேன், மன்னிப்பவனே, அன் தக்ஃபிர் லீ தன்பி, எனது பாவத்தை நீ மன்னிப்பதை நான் உன்னிடம் கேட்கிறேன். மன்னிப்பவனே, எனது பாவங்களை மன்னிப்பாயாக. வலைக்கும் ஸலாம். எனவே இவ்வாறு அல்லாஹ்வுடைய திருநாமங்களை நாம் திருநாமங்களின் மூலம் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தல். இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா 7வது அத்தியாயம் 180வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபத்ஊஹு பிஹா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு, அவற்றை கொண்டு நீங்கள் அவனிடம் பிரார்த்தியுங்கள். அதே போன்று அப்ப இதுல பாத்தீங்கன்னா திருநாமங்களின் கொண்டு பிரார்த்தித்தல். பண்புகளை கொண்டு பிரார்த்தித்தல், பண்புகளை கொண்டு பிரார்த்தித்தல். இப்ப நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு ஹதீஸ பாருங்க, புகாரில 7383, அல்லாஹும்ம இன்னி அஊது பிஇஸ்ஸதிக லா இலாஹ இல்லா அன்த், யா அல்லாஹ், நான் உனது கண்ணியத்தை கொண்டு நான் என்ன செய்கிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன். உனது கண்ணியத்தை கொண்டு. அப்ப இது பேரா பண்பா? பண்பு. என்ன? அப்ப அவனது பண்பு, அவனது பண்பின் மூலம் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிரிலாக மின் சஹதிக், ஒரு துஆல பார்க்கலாம், முஸ்லிம்ல வரும். வபி முஆஃபாதிக மின் உகூபதிக்,
அல்லாஹும்ம இன்னி அஊது பிக பிரிதாக மின் சகதிகண்டா உனது பொருத்தத்தை கொண்டு உனது கோபத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். புரியுதா அவன் சொல்றது? அதே போன்று உனது மன்னிப்பை கொண்டு உனது தண்டனை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அப்ப இங்கெல்லாம் என்ன சொல்லப்படுது? பண்புகள் சொல்லப்படுது. புரியுதா? இவ்வாறு நபி அவர்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள். இவ்வாறாக இந்த துஆவிலும் வணக்கத்துக்குரிய உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, தொழிலனை என்னை வழிகெடுப்பதை விட்டு நான் வழிகேட்டில் செல்வதை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அந்தல் ஹய்யுல்லதி லா யமூத் வல் ஜின்னு வல் இன்சு யமூத்துன். சரி, அப்ப முதலாவது வகை என்ன அனுமதிக்கப்பட்டதுல? அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை கொண்டு அவனிடம் துஆ செய்தல், அவனிடம் பிரார்த்தனை செய்தல், வசீலாவுடைய முதல். இரண்டாவது என்ன? இரண்டாவது குறித்துக் கொள்ளுங்கள், அதாவது நல்லமல்களை முற்படுத்தி பிரார்த்தனை செய்தல். நல்லமல்களை முற்படுத்தி பிரார்த்தனை செய்தல். உதாரணமா நீங்க எடுத்தீங்கன்னா குர்ஆன்ல 3வது அத்தியாயம் 16வது வசனம், ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகினா அஸாபன்னார். எங்கள் இறைவா, நிச்சயமாக நாம் ஈமான் கொண்டு விட்டோம், எனவே எமது பாவங்களை மன்னிப்பாயாக, கபருடைய வேதனை விட்டு எம்மை காப்பாயாக. அப்ப இங்க நாங்க எதை சொல்றோம்? நாம் ஈமான் கொண்டு விட்டோம். அப்ப ஈமானை முற்படுத்தி நாங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறோம்? துஆ செய்கிறோம், பிரார்த்திக்கிறோம். இது இந்த வசனம் இதற்கு ஆதாரமாக இருக்கிறது. இன்னும் நிறைய துஆக்கள் இருக்கின்றன. சூரத்துல் மூமின் உள்ள 109 வசனம் எல்லாம் நீங்க இதுல எடுத்து பார்க்கலாம். அதே போன்ற ஹதீஸ்ல இதுக்கு ஆதாரம் என்ன? ஹதீஸ்ல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, அபூ தாவூத்ல 1493 எப்படி வருகிறது? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, யா அல்லாஹ், நான் உன்னிடம் கேட்கிறேன், நிச்சயமாக வணக்கத்துக்குரிய உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். நான் சாட்சி கூறுகிறேன். அல் அஹது ஸமத் அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று இவற்றையெல்லாம் அல்லாஹ்வுடைய இந்த பெயர்களை எல்லாம் சொல்லி பிரார்த்திக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், இவர் பிரார்த்தித்தால் நிச்சயமாக இவரது பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொல்கிறார்கள். எனவே இவ்வாறு அமலை முற்படுத்தி பிரார்த்தித்தல், இதுக்கு நாங்கள் பிரபலமாக எந்த ஹதீஸை ஆதாரமாக சொல்வோம்? அமலை முற்படுத்தி துஆ செய்யறதுக்கு குகையிலே சிக்கிய மூவர் அவர்கள் தங்களுடைய அமல்களை முற்படுத்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்கள் என்ற அந்த ஹதீஸ். அந்த ஹதீஸை நீங்க எடுத்தீங்கன்னா புகாரில் 2272, முஸ்லிம்ல 2743 ஆகிய எண்கள் வரக்கூடிய செய்தி. சரி, மூன்றாவது என்ன? வசீலாவுடைய மூன்றாவது அனுமதிக்கப்பட்டதுல அனுமதிக்கப்பட்டதில் மூன்றாவது என்ன என்று பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது நீங்க ஒரு நல்ல மனிதர்கிட்ட கேட்கறது, நீங்க எனக்காக துஆ செய்யுங்க. என்ன செய்யறது? ஒரு நல்ல மனிதரிடம், இறையச்சமிக்க ஒரு சிறந்த தக்வாவுடைய மனிதர், ஒரு மார்க்க அறிஞர், இப்படியானவரிடம் நாம் என்ன செய்யறது? எமக்காக துஆ செய்ய பிரார்த்திங்க என்று கேட்பது. இதற்கு என்ன இருக்கு? மார்க்கத்துல அனுமதி இருக்கிறது. இப்ப பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? தங்களுடைய தந்தையிடம் என்ன செய்தார்கள்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமிடம் قالوا يا ابانا استغفر لنا ذنوبنا انا كنا خاطئين. எங்களுடைய தந்தையே, எங்களுடைய பாவங்களுக்காக நீங்க அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்க, நாங்கள் நிச்சயமாக தவறு செய்து விட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். சூரத் யூசுப் 97 வசனத்தை நீங்க பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல ஒரு கடும் வறட்சி ஏற்படுகிறது. மழை பெய்யவில்லை, கடும் வறட்சி ஏற்படுகிறது. அப்போது அல்லாஹ்வுடைய அந்த தூதர் அவருடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களா இல்லையா, அவர்களை என்ன சொல்றாங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி தலைவர் அமீருல் முஃமினீன் அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் உயிரோடு இருந்த போது நாங்கள் அவர்களின் மூலம் வசீலா தேடினோம்னா என்ன அர்த்தம்? அவர்களிடம் கேட்டோம், அல்லாஹ்வுடைய தூதரே என்ன செய்யுங்க, மழைக்காக துஆ செய்யுங்க அல்லாஹ்விடத்துல. அப்படி ரசூலுல்லாஹ் மிம்பர்ல இருந்து துஆ செய்து இருக்கிறாங்க, மழை என்ன செய்ய பொழிந்து இருக்கிறது ஹதீஸ்லாம் படிக்கிறோம். அப்படின்னா இப்போ நபி அவர்கள் உயிரோடு இல்லை, அவர்களுடைய சிறிய தந்தை அப்பாஸின் மூலம் நாம் என்ன செய்யறோம்? வசீலா தேடுறோம்னா என்ன அர்த்தம்? அவருக்கு பிரார்த்திக்குமாறு சொல்றாங்க. நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்விடத்துல மழைக்காக பிரார்த்திங்க, மழைக்காக அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த ஹதீஸ் புகாரில 3710 வருது. எங்க வருது? புகாரில. இதுல நீங்க இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம். அப்ப அனுமதிக்கப்பட்ட வசீலா என்பது 3 வகை. அதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அப்ப தடுக்கப்பட்டது என்னன்றதை நீங்க இதிலே புரிந்து கொள்ளலாம். தடுக்கப்பட்டது என்ன? இப்ப நபி அவங்க உயிரோடு இருக்கும் போது நபி இடத்துல போய் கேட்டாங்க, நபி அவங்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்தித்தாங்க. வறட்சி ஏற்பட்டது, நபியுடைய கபருக்கு போய் என்ன செஞ்சாங்க? நபியுடைய பொருட்டால் எமக்கு மழையை பொழிவிப்பாயான்னு கேட்கல. இது கூடாது, இது தடுக்கப்பட்டது. இப்ப நிறைய பேர் சர்வசாதாரணமா என்ன நபியுடைய பொருட்டால, அந்த அவுலியாவுடைய பொருட்டால, இந்த அவுலியாவுடைய பொருட்டாலன்றது தடுக்கப்பட்ட வசீலா. அது என்ன? தடுக்கப்பட்ட வசீலா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வசீலா தடுக்கப்பட்டது. என்ன, ஒருத்தர் அவர் உயிரோடு இருக்கக்கூடியவர்கிட்ட போய் நீங்க துஆ செய்யுங்கன்னு கேட்கலாம். ஆனா
அவர் மரணித்து விட்டார், அவருடைய பொருட்டால கேட்கிறது, அல்லது அவர் அங்கு இல்ல எங்கேயோ இருக்கிறார், அவருடைய பொருட்டால கேட்கிறது. இப்படி என்ன செய்யக்கூடாது, கேட்பதை மார்க்கம் தடுத்து இருக்கு. அதுக்கு என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்? நபியாவோட கபரிட்டு போய் சஹாபாக்கள் யார் என்ன செய்யல, அப்படி செய்யவில்லை, அப்படி செய்யவில்லை. அது தடுக்கப்பட்டது என்பதை சஹாபாக்கள் அறிந்து வைத்திருந்தாங்க. எனவே அருமையான சகோதரர்களே, இவ்வாறு படைப்பினங்களை முன்னிறுத்தி அவர்களுடைய பொருட்டால இவ்வாறு கேட்பது, அல்லது அந்த கபறுகள் அடக்கப்பட்டவருடைய பொருட்டால் இவ்வாறு கேட்பதெல்லாம் மார்க்கத்தில் என்ன செய்யப்பட்டது, தடுக்கப்பட்டது. சரியா? அது வசீலா பத்தி அனுமதிக்கப்பட்டது 3, தடுக்கப்பட்டது 1 உங்களுக்கு சொல்லியாச்சு. தடுக்கப்பட்டத சொல்லியாச்சு. என்ன எது தடுக்கப்பட்டது? பொருட்டால, அவருடைய பொருட்டால் இவருடைய பொருட்டால் கேட்கக்கூடிய இந்த முறை தடுக்கப்பட்டது. சரி, அடுத்து வாங்க ஷஃபாஅத். என்ன பாடம்? ஷஃபாஅத்துடைய பாடம். இப்ப ஷஃபாஅத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப ஷஃபாஅத் என்று சொல்லும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஷஃபாஅத்தை அகீதாவுடைய அறிஞர்களுக்கு, அகீதா நாங்க அகீதா தானே படிக்கிறோம், அகீதாவுடைய அறிஞர்கள் ஷஃபாஅத்தை பேசும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது அல்லாஹ்வோடு உள்ள ஷஃபாஅத், அல்லாஹ்வோடு தொடரப்பட்ட ஷஃபாஅத். ஃபிக்ஹுடைய அறிஞர்கள் ஷஃபாஅத்தை பத்தி பேசுவாங்க அவங்களோட நூட்கள்ல, அது அடியார்களோடு சம்பந்தப்பட்ட ஷஃபாஅத். அடியார்களோட எப்படி? இப்ப உதாரணமா நீங்க உலகத்துல ஷஃபாஅத்துடைய முறை இருக்குதா இல்லையா? பரிந்து அவருக்காக நீங்க என்ன செய்ய, ஒரு தொழிலை போட்டு கொடுங்க, ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க, அவருக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, இது என்னதான்? இது ஷஃபாஅத். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பரிந்துரை செய்யுங்கள், நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற ஷஃபாஅத் ஒன்று இருக்கு. அது ஃபிக்ஹ்ல பேசுவாங்க. அகீதால பேசுற ஷஃபாஅத் என்பது என்ன? அது படைத்த ரப்போடு உள்ள ஷஃபாஅத். இப்ப நாங்க நன்றாக புரிந்து கொள்வோம். ஷஃபாஅத்தை பொறுத்த நல்லா ஷஃபாஅத் என்பதை பொறுத்தவரையில அதனுடைய அந்த வரைவிலக்கணம் என்னவென்றால், பரிந்துரை செய்கிறார் ஒருவர், யாருக்காக? இன்னொருவருக்காக. அல்லாஹ்விடத்துல என்ன செய்கிறார்? பரிந்துரை செய்கிறார், அவருக்கு நன்மையை கொண்டு வருவதற்கோ அல்லது ஒரு தீமையை விட்டு தடுப்பதற்கோ செய்யப்படுவதுதான் ஷஃபாஅத். சரி, இப்ப நாங்க வருவோம். ஷஃபாஅத்துல முக்கியமான 2 நிபந்தனைகள் இருக்கின்றன. ஷஃபாஅத்துல மிக முக்கியமான 2 நிபந்தனைகள். அதுல முதலாவது நிபந்தனை என்னவென்றால், அல் இஸ்னு மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதி வேண்டும். முதலாவது என்ன? ஷஃபாஅத்தை யார் செய்கிறாரோ அவருக்கு யாரிடமிருந்து அனுமதி வேண்டும்? அல்லாஹ்விடமிருந்து அதற்கு அனுமதி வேண்டும். புரியுதா சொல்றது? இதுக்கு நீங்க குறிச்சுக்கோங்க, சூரத்துன் நஜ்முடைய 26வது வசனம். அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், வகம் மின் மலக்கின் ஃபிஸ் ஸமாவாத், வானத்துல எவ்வளவு மலக்குகள் இருக்கிறாங்க, வானத்துல எவ்வளவு மலக்குகள் இருக்கிறாங்க. யார் அவங்க? பாவங்கள் செய்யாதவங்க, அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவங்க, அரிச சூழ்ந்துள்ள மலக்குகள். இவர்கள் கூட என்ன செய்ய முடியாதாம், அதாவது இவர்களுடைய ஷஃபாஅத்து கூட பயனளிக்காது. சுப்ஹானல்லாஹ். யாருடையது? அப்படிப்பட்ட மலக்குகள். லா தூனி ஷஃபாஅத்துஹும் ஷைஆ, அவர்களுடைய ஷஃபாஅத் என்பது எந்த பயனையும் தராது. சுப்ஹானல்லாஹ். எப்படி? ஷைஆ இல்லா மின் பஅதி அன் யஅதன அல்லாஹு லிமன் யஷா வ யர்தா, அல்லாஹ் அனுமதி கொடுத்த பிறகுதான், அல்லாஹ் அனுமதி கொடுத்த பிறகுதான், அல்லாஹ் அனுமதி கொடுத்து அல்லாஹ் பொருந்திக் கொண்ட பிறகுதான் அவர்களுடைய ஷஃபாஅத்தாக இருந்தாலும் என்ன செய்யும்? பயன் தரும். புரியுதா? முதலாவது விஷயம் என்ன? அல்லாஹ்வுடைய அனுமதி. இதுக்கு ஒரு வசனம் சூரத்து நஜ்முடைய 26. அதே போன்று ஆயத்துல் குர்சி மிகப்பெரிய ஆதாரம். மந்தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذن, அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி யார்தான் ஷஃபாஅத் செய்யலாம் என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே இதுவும் ஆதாரம். என் அருமையான சகோதரர்களே, அடுத்த 2வது நிபந்தனை என்னவென்றால், ஷஃபாஅத் செய்பவரையும் அதே போன்று ஷஃபாஅத் செய்யப்பட்டவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும். அப்படி என்று சொன்னா, ஷஃபாஅத் செய்தாரே அவரும் யாரா இருக்கணும்? அல்லாஹ்வால பொருந்திக் கொள்ளப்பட்டா இருக்கணும். ஷஃபாஅத் யாருக்காக செய்யப்படுகிறதோ அவர் பொருந்திக் கொள்ளப்பட்டவர் எப்படி புரிஞ்சு கொள்ளணும்டா? அதாவது ஷிர்க் செய்யாதவராக இருக்கணும். அவர் பெரும்பாவம் செய்தவராக இருக்கலாம். யாராக இருக்கலாம்? பெரும்பாவம் செய்தவர்களுக்கு தான் ஷஃபாஅத். அப்ப எதுல அவர் நிற்க கூடாது? ஷிர்க் செய்தவராக இருக்கக்கூடாது. ஏன்னா ஷிர்க் செய்தவர்களுக்கு என்ன கிடையாது, அவங்களுக்கு யாரும் ஷஃபாஅத் செய்ய முடியாது. புரியுதா? சில விதிவிலக்கு 1-2 விஷயம் பின்னால சொல்லுவேன் அவசரம். சரி, அடுத்து நீங்க வாங்க என் அருமையான சகோதரர்களே. அப்ப இந்த 2 நிபந்தனைகள் இதுல கவனிக்க வேண்டும். ஷஃபாஅத் எத்தனை நிபந்தனை? 2 நிபந்தனை உங்களுக்கு சொல்லியாச்சு. சரி, அடுத்து குயிக்கா நாங்க பார்ப்போம். என்னவென்று சொன்னால் என் அருமையான சகோதரர்களே, அதாவது ஷஃபாஅத்தை பொறுத்தவரையில ஷஃபாஅத்துடைய வகைகளை கொஞ்சம் அவசரமா சொல்லிட்டு போறேன். ஷஃபாஅத்துடைய வகைகள் அதுல பாத்தீங்கன்னு சொன்னா, ஷஃபாஅத்துல் உஸ்மா, மகத்தான ஷஃபாஅத். இந்த மகத்தான ஷஃபாஅத் என்பதை பொறுத்தவரையில இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாத்திரமே உரியது. புரியுது அவன் சொல்றது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செல்வார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செல்வார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செல்வார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் அனைவரிடம் செல்வாங்க. அவங்க யாரும் இந்த ஷஃபாஅத்துக்கு முன் வர மாட்டாங்க. இந்த ஷஃபாஅத்துக்கு முன் வரக்கூடியவங்க யாருதான்? இறுதி தூதர். அதான் வபஅஸ்ஹு மகாமம் மஹ்மூத் அல்லதி வஅத்தா, அந்த வாக்களிக்கப்பட்ட புகழுக்குரிய இடம் என்பதை பொறுத்தவரையில அந்த ஷஃபாஅத் தான்.
அதாவது நாளை மறுமையில் விசாரணையை ஆரம்பிப்பதற்காக நபி அவங்க செய்யக்கூடிய ஷஃபாத் அருமையான சகோதரர்களே. எனவே இந்த ஷஃபாத் இது நபிக்கு மாத்திரம் உரியது. ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதுதான் மகத்தான ஷஃபாத், அது நபிக்கு மாத்திரம் உரியது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து நறுமை சகோதரர்கள், இரண்டாவது ஒரு ஷஃபாத் இருக்குது, அது நபிக்கு மாத்திரம் உரியது. அது சொர்க்கவாசிகளை சுவனத்தில் நுழைவிக்குமாறு செய்யக்கூடிய ஷஃபாத். இதுக்கும் அந்த நபிமார்களிடம் எல்லாம் செல்வார்கள். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நாம் இதற்குரியவர்கள் அல்ல என்று சொல்வார்கள். அந்த குறிப்பிட்ட அந்த 5 நபிமார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அவங்க எல்லோரும் சொல்வார்கள், இதுக்கு நாம் அல்ல, இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் அதற்காக ஷஃபாத் செய்வார்கள். என்ன, சுவர்க்கவாசிகள் சுவனத்தில் நுழைவதற்காக செய்யப்படுகின்ற ஷஃபாத். அப்ப 2 ஷஃபாத் யாருக்கு மாத்திரம் உரியது? அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாத்திரம் உரியது. சரி, அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக உள்ள ஷஃபாத்துகளை பொறுத்தவரையில அது அனைவருக்கும் உரியது. இறுதி நபியும் வருவாங்க, மற்ற நபிமார்களும் வருவார்கள், மலக்குகள் வருவார்கள், மூமின்கள், எல்லாம் ஷஃபாத் செய்யக்கூடிய சில ஷஃபாத்துகள் இருக்கின்றன. அதுல நீங்க மூன்றாவது ஒரு ஷஃபாத்தை பாத்தீங்கன்னா, சுவர்க்கவாசிகளுடைய அந்தஸ்துகளை உயர்த்துமாறு செய்யப்படுகின்ற ஷஃபாத். சுவர்க்கவாசிகளுடைய அந்தஸ்து உயர்த்துமாறு செய்யப்படுகின்ற ஷஃபாத் இருக்கிறது. அதே போன்று நரகத்துக்குரியவர்கள் நரகத்தில் நுழைந்து விட்டார்கள், அதிலிருந்து வெளியேற்றப்படுவதற்காக செய்யப்படுகின்ற ஷஃபாத் 4வது. 5வது நீங்க எடுத்தீங்கன்னா, அதாவது இதுவும் அந்த பெரும் பாவம் செய்தவர்கள் அதுல வந்துடுவாங்க, பெரும் பாவம் செய்தவர்களுக்குரிய ஷஃபாத். அதே போன்று ரசூலுல்லாஹ் அபூ தாலிபுக்கு செய்த ஷஃபாத் என்பது தனிப்பட்டது. அது என்னதான் தனிப்பட்ட அவருடைய வேதனை குறைவதற்காக, நரகத்தில் அவருடைய வேதனை குறைவதற்காக அவங்க செய்த ஷஃபாத் இருக்கிறது. அதே போன்ற நறுமைய சகோதரர்களே, அந்த கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்வதற்காக ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துல அதற்கான ஷஃபாத் இருக்கிறது. இவ்வாறாக இந்த ஷஃபாத்துடைய வகைகள் இருக்கின்றன. இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? இந்த மலக்குகள், மூமீன்கள், நபிமார்கள், ஏனைய நபிமார்கள் செய்வாங்க ஷஃபாத். இதற்கு நீங்க ஆதாரமாக எந்த செய்தியை பார்க்கலாம்? கொஞ்சம் கவனிங்க பெண்கள். அதாவது முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி, 195வது எண்ல கொஞ்சம் நீங்க அந்த செய்தி இல்ல கொஞ்சம் நீங்க கவனிங்க. சாரி, புகாரில 7439, புகாரில 7439 வருகிறது. மலக்குகள் ஷஃபாத் செய்வாங்க, நபிமார்கள் ஷஃபாத் செய்வார்கள், மூமின்கள் ஷஃபாத் செய்வார்கள் என்று வரக்கூடிய செய்தி. எனவே மலக்குகள் ஷஃபாத் செய்வாங்க என்பதற்கு ஆதாரம் இந்த ஹதீஸ்ல கிடைக்கிறது. நபிமார்கள், மூமின்கள். அதே போன்று சுஹதாக்கள் ஷஃபாத் செய்வாங்க. யார் சுஹதாக்கள்? போர்ல கொல்லப்பட்ட சுஹதாக்கள் ஷஃபாத் செய்வார்கள். ஒரு குடும்பத்துல 70 பேருக்கு அவங்க ஷஃபாத் செய்வாங்க என்ற ஹதீஸ் அபூதாவுதுல 2522 வருகிறது. அதே போன்று நம்ம என்ன அதாவது பிள்ளைகள் பெற்றோருக்காக ஷஃபாத் செய்வாங்க. சிறு குழந்தைகளாக மரணித்த பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோருக்காக ஷஃபாத் செய்வாங்க என்ற ஹதீஸ் புகாரில் 1251 வருது. அதே போன்று மூமின்களுக்கு ஷஃபாத் செய்து கொள்வார்கள் என்பதற்கு மற்றொரு செய்தியும் ஆதாரமாக இருக்குது. புகாரில் 7439. அதே போன்று குர்ஆன் ஷஃபாத் செய்யும் நாளை மறுமையில். குர்ஆன் ஷஃபாத் செய்யும் என்பதற்கு முஸ்லிம்ல 804வது செய்தி ஆதாரமாக இருக்கிறது. சரி, அடுத்து வருவோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத்தை பெற்றுக்கொள்வதற்கான அமல்கள் என்னென்ன அமல்களின் மூலம் அல்லாஹ்வுடைய தூதரின் ஷஃபாத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்ற விடயத்தை பார்ப்போம். இதுல முதல் ஆதாரம் புகாரில் 6570, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை யார் இஹ்லாஸோடு மொழிந்தார்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை யார் இஹ்லாஸோடு மொழிந்தார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத்துக்கு நாளை மறுமையில் மிக தகுதியானவர்கள் என்ற ஹதீஸ். சரியா? அப்ப என்ன கலிமா, ஏகத்துவம், தௌஹீத், அதில் உறுதியாக நிலையாக இருத்தல் என்பதுதான் அதில் நாங்க பார்க்கக்கூடிய செய்தி. இரண்டாவது என்ன, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத் நாளை மறுமையில் கிடைக்கக்கூடிய செய்திகள்ல இரண்டாவது செய்தி என்ன, அருமையான சகோதரர், அதானுக்கு பிறகு சொல்லப்படுகின்ற துஆ, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமான்னு ஆரம்பிக்கிற துஆ இருக்குது. இந்த துஆவை யார் ஓதி வருவார் அவர்களுக்கு ஷஃபாத் இருக்குது. புகாரி, இதுக்கு ஆதாரம் புகாரில 614வது செய்தி. மூன்றாவது நபியுடைய ஷஃபாத் கிடைக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், அதாவது மதீனாவில் அங்குள்ள கஷ்டங்களை சகித்து பொறுமையோடு மதீனாவிலே வாழ்வது. எங்க வாழ்றது? மதீனாவில் வாழ்வது. இதற்கு ஆதாரம் முஸ்லிம்ல 1378. நாலாவது மதீனாவிலே மரணித்தல், மதீனாவில் மரணித்தல் நபியுடைய ஷஃபாத்தை பெற்று தரும். இதற்கு ஆதாரம் திருமீதில 9317வது செய்தி ஆதாரம். எனவே இது ஷஃபாத்ல மார்க்கம் உண்டென்று சொன்ன ஷஃபாத்தை பற்றிய செய்திகள். அடுத்த நறுமையான சகோதரர்களே, மார்க்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஷஃபாத். குர்ஆனை நீங்க படிச்சீங்கன்னா ஷஃபாத் இல்லை என்ற வசனங்கள் வரும், ஷஃபாத் இருக்கிறது என்ற வசனங்களும் வரும். அப்ப இல்லை என்றால் என்ன என்று புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி என்ன செய்ய முடியாது, ஷஃபாத் என்பது கிடையாது. அல்லாஹ் அனுமதித்தால் தான் ஷஃபாத். அதே போன்று இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் அல்லாதவர்களிடம் என்ன செய்தல், ஷஃபாத்தை தேடுதல். அல்லாஹ் அல்லாஹ்வோட மறுமையில ஷஃபாத் என்ன கிடைக்குமா? அல்லாஹ்
நிச்சயமாக கிடைக்காது. ஏன்? அல்லாஹுடைய அனுமதி இன்றி என்ன இல்லை, ஷஃபாத் என்பது இல்லை. அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, காஃபிர்களுக்கு ஒருவன் ஷஃபாத் செய்ய இயலாது. காஃபிர்களுக்கு ஒருவன் ஷஃபாத் செய்ய முடியாது, செய்ய முடியாது. என ஷிர்க்குக்கு அங்க மறுமையில் ஷஃபாத் என்பது இல்லை என்பதை படித்திருக்கிறோம். அடுத்து மூன்றாவது, அல்லாஹுடைய அனுமதி இன்றி என்ன செய்ய முடியாது, ஷஃபாத் செய்ய முடியாது. எனவே இதெல்லாம் இல்லாத ஷஃபாத்துக்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தலைப்பில் நாம் இன்றைய பாடத்துல வசீலாவை பற்றியும் ஷஃபாத்தை பற்றியும் என்ன செய்தோம், மிக சுருக்கமாக நாம் பார்த்தோம், அறிந்து கொண்டோம். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, ஃபிக்ஹுடைய பாடத்தில் இன்றைய தலைப்பு என்னவென்றால் உபரியான தொழுகைகள். என்ன தலைப்பு? உபரியான தொழுகைகள். உபரியான தொழுகைகளை பொறுத்தவரையில முதலாக புரிஞ்சுக்கோங்க, சுன்னத் என்பதுடைய சட்டம் என்ன? சுன்னத் உபரியானது என்பதுடைய சட்டம் என்ன? உபரியானது என்பதுடைய சட்டம் என்னவென்றால், அதை செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் தண்டனை கிடையாது. செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் தண்டனை கிடையாது. இது இந்த அடிப்படை. அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இதுல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்ன வார்த்தை? நஃபில், தத்தவ்வு, மந்தூப், முஸ்தஹப், சுன்னா. இதெல்லாம் உபரியானதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தைகள். தத்தவ்வு, மந்தூப், முஸ்தஹப், சுன்னா, நஃபில். இதுல வந்த அறிஞர்களுக்கு மத்தியில 3 விதமான கருத்துக்கள் இதில் இருக்குது. என்னடா? முதல் கருத்து, இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரே கருத்தை தரக்கூடியவைகள். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரே கருத்தை தரக்கூடியவைகள் என்ற ஒரு கருத்து. இது இமாம் ஷாஃபியாக்களிடம் இந்த கருத்து பிரபலமானது. ஆனாலும் சிலதை விட சில சுன்னாக்கள் முக்கியத்துவம் பெறும் என்ற விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க. அடுத்த நீங்க எடுத்தீங்கன்னா, அதாவது அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்களிடம் எடுத்தீங்கன்னு சொன்னா, நஃபில் என்பது பொதுவானது. நஃபில் என்பது என்ன? ஒரு பொதுவான விரிந்த வார்த்தை நஃபில் என்பது. அதே நேரத்தில் சுன்னா, முஸ்தஹப் என்ற வார்த்தைகள் எல்லாம் என்ன செய்யும், அதற்குள் நுழையும். மூன்றாவது நறுமை சகோதரர்களே, நஃபில் என்பதை பொறுத்தவரையில நபி அவங்க தொடர்ந்து செய்யல. நஃபில் என்ற என்ன அர்த்தம்? இப்படி ஒரு விளக்கம் இருக்குது. நபி அவர்கள் தொடர்ந்து அதை செய்து வரவில்லை. சில நேரங்களில் சொல்லுவாங்க, விடுவாங்க. அதற்கு தான் நஃபில் என்று சொல்லப்படும் என்ற ஒரு விளக்கம் இருக்கிறது. சுன்னாவை பொறுத்தவரையில சுன்னாக்கு என்ன சொல்லுவாங்கடா, நபி அவர்கள் அதை என்ன செய்வாங்க, தொடர்ந்து செய்திருக்கிறாங்க. அந்த வாஜிப் கிடையாது, தொடர்ந்து செய்திருக்கிறாங்க. மக்கள் பார்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் செய்திருக்கிறாங்க என்பதை இமாம் மாலிக் மத்ஹப், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் போன்ற நிலைப்பாடுகள் இது சம்பந்தமான கருத்துக்கள். சரி, அடுத்து வருவோம் என் அருமையான சகோதரர்களே. சுன்னாவை பொறுத்தவரை, சுன்னத்தான தொழுகைகளை பொறுத்தவரை 2 வகை, பல வகைகள் இருக்கு. நான் எல்லா வகையும் சொல்லுவேன் உங்களுக்கு. ஒன்று முத்லக், அடுத்தது முக்கையத். முத்லக் என்றால் பொதுவான சுன்னத்துகள். முத்லக் என்ன? பொதுவான சுன்னத்துகள், நீங்க எவ்வளவு தொழலாம், தடுக்கப்பட்ட நேரங்களை தவிர்த்து. அடுத்த முக்கையத். முக்கையத் என்ற குறிப்பான சுன்னத்துகள், குறிப்பாக அதுக்கு நேரம் சொல்லப்பட்டிருக்கும், இப்படிதான் தொழ வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கும். அது முக்கையத். அதுக்கு என்ன சொல்ல, என்னது? குறிப்பான சுன்னத்துகள். ரைட், முக்கையத். சரியா? சரி, இப்ப அடுத்து நாங்க வருவோம் அருமையான சகோதரர்கள். அதே போன்று சுன்னத்துகள் எடுத்த இன்னும் இப்படியும் பிரிக்கலாம். ரவாத்திப் என்று பிரிக்கலாம், கைரு ரவாத்திப் என்று பிரிக்கலாம். பரலான தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துகள், அது அல்லாத சுன்னத்துகள் என்றும் பிரிக்கலாம். சரி, அடுத்து நாங்க அவசரமா பார்ப்போம். உபரியான தொழுகைகளுடைய சில சிறப்புகள் அவசரமா சொல்லிட்டு போறேன். உபரியான தொழுகைகளுடைய சிறப்புகள்ல முதலாவது சிறப்பு, இந்த ஹதீஸ் தமீமுத்தார் இதை அறிவிக்கிறாங்க, அபூதாவுதுல 864. ஃபர்ல்ல ஏற்படக்கூடிய குறைகளை சுன்னத்தான தொழுகைகள் என்ன செய்யும், நிறைவு செய்யும். சுன்னத்தான சதகா, ஜகாத், அது மாதிரி ஃபர்லான தொழுகையில் ஏற்படக்கூடிய குறைகள் என்ன செய்யும், சுன்னத்தான தொழுகைகள் மூலம் நிறைவு செய்யப்படும் என்ற விஷயம். இரண்டாவது, சுன்னத்தான தொழுகைகள் என்ன செய்யும் என்றால் ஒருவருடைய அந்தஸ்தை உயர்த்தும், பாவங்களை மன்னிக்கும். இதுக்கு ஹதீஸ் ஆதாரம் முஸ்லிம்ல 488, சௌபான் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். புரியுதா? அடுத்து மூன்றாவது நறுமையான சகோதரர்களே, ஒருவர் அதிகம் உபரியான தொழுகைகளை தொழுதல் என்பது அவரை சொர்க்கத்தில் நுழைவிப்பதற்கு காரணியாக இருக்கும். நபியோடு சொர்க்கத்தில் இருப்பதற்கு என்ன செய்யும், அது காரணியாக அமையும் என்ற ஹதீஸ் ரபியத் இப்னு காபுல் அஸ்லமி அறிவிக்கிறாங்க, முஸ்லிம் 489. நான்காவது சிறப்பு, ஒரு மூமின் உடலால் செய்கின்ற அமல்கள்ல மிகச் சிறப்பானது தொழுகை. உடலால் செய்கிற அமல்கள்ல மிகச் சிறந்த ஒரு வணக்கம் என்ன, தொழுகை. இதற்கு ஆதாரம் இப்னு மாஜா 277, சௌபான் அறிவிப்பு. அடுத்து ஐந்தாவது நறுமையான சகோதரர்களே, சுன்னத்தான தொழுகைகளை வீட்டில் தொழுவது பரக்கத்தை கொண்டு வரும். என்ன செய்யும், வீட்டில் பரக்கத்தை கொண்டு வரும். இது முஸ்லிம்ல 778வது செய்தி. அதே போன்று ஆறாவது நறுமையான சகோதரர்களே, சுன்னத்தான தொழுகைகள் இறை நேசத்தை பெற்றுத்தரும். இறை நேசத்துக்குரியவராக அவரை மாற்றும். இறை நேசம் அவருக்கு கிடைக்கும். புகாரில 6502வது ஹதீஸ். அதே போன்ற நறுமை சகோதரர், ஏழாவது, உபரியான தொழுகைகளை ஒருவர் தொழுவது என்பது அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியானாக, அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திய அடியாராக அவரை மாற்றும். இது புகாரில 4836 வரக்கூடிய ஹதீஸ் ஆதாரம். இந்த ஏழு விஷயங்களை மிக சுருக்கமாக உபரியான தொழுகைகளுடைய சிறப்பாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அடுத்து சில இது சம்பந்தமான சட்டங்களை அவசரமாக பார்த்துக் கொண்டு செல்வோம். உபரியான தொழுகைகளை உட்கார்ந்து தொழலாம். உபரியான தொழுகைகளை
ஒருவருக்கு நின்று தொழுவதற்கு சக்தி இருந்தாலும் உட்கார்ந்து தொழுவதற்கு அனுமதி உண்டு. இதுக்கு ஆதாரம் முஸ்லீம்ல 730 ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹ் இரவு தொழுகையை உட்கார்ந்தும் தொழுவாங்க, நின்றும் தொழுவார்கள் என்று வரக்கூடிய செய்தி. எனவே அதே போன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது ஒருவர் நின்று தொழுகிறார் உபரியான தொழுகைகளை, இன்னொருவர் உட்கார்ந்து தொழுகிறார், உட்கார்ந்து தொழக்கூடியவருக்கு நின்று தொழுவருடைய நன்மையில் பாதி நன்மை கிடைக்கும் என்ற ஹதீஸ். இது முஸ்லீம்ல 735 வரக்கூடிய செய்தி. சரி, அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, உபரியான தொழுகைகளை பிரயாணத்தில் வாகனத்தில் உட்கார்ந்து தொழலாம், கிப்லாவை முன்னோக்காமலும் தொழ முடியும். இதற்கு ஆதாரம் ஜாபிர் ஹதீஸ் புகாரில 400வது வருகிறது. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, பிரயாணத்தில் வித்ரை வாகனத்தில் அமர்ந்து தொழுவார்கள், வாகனம் எந்த திசையில் செல்கிறதோ அப்படி தொழுவார்கள், ஃபர்துடைய நேரம் வந்தால் இறங்கி கிப்லாவை முன்னோக்குவார்கள் என்று வரக்கூடிய செய்திகள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, உபரியான தொழுகைகளை பொறுத்தவரையில அல்லாஹ்வுக்கு விருப்பமானது என்னவென்றால் குறைவாக இருந்தாலும் உபரியான வணக்கங்களை தொடர்ச்சியாக செய்து வருவதுதான். சரி, அடுத்ததாக உபரியான தொழுகைகளை சில நேரங்களில் ஜமாத்தோடு தொழலாம். சில தொழுகைகளை ஜமாத்தோடு தொழலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரமதான் அல்லாத காலத்துல சில சஹாபாக்கள் நபியோடு இரவு தொழுகையை ஜமாத்தோடு தொழுதிருக்கிறாங்க. நபியோடு ரமதான் அல்லாத காலங்கள்ல இரவு தொழுகை எப்படி தொழுதிருக்கிறாங்க, ஜமாத்தோடு தொழுதிருக்காங்க. புகாரில 1135 செய்தி ஆதாரம். இப்படி சில நேரங்கள்ல குடும்பத்து ஒரு தலைவர் மனைவி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக இவ்வாறு செய்வதற்கு அனுமதி உண்டு. இதுல இன்னொரு ஹதீஸ், இந்த அனஸ் ஒரு ஹதீஸ், அவங்களோட வீட்டுல யாருடைய வீட்டுல அந்த ஹராம் ரலியல்லாஹு அவர்கள், அதே போன்று அவங்களோட தாயார், அவங்க வரக்கூடிய ஒரு செய்தி. ரசூலுல்லாஹ் வீட்டுல என்ன செஞ்சாங்க, அவங்கள பின்னால் நிறுத்தி ரசூலுல்லாஹ் ஜமாத்தோடு தொழுதாங்க, உபரியான தொழுகை என்ற செய்தி வருகிறது. இது போன்ற ஆதாரங்கள் இருக்குன்னு சில நேரங்கள்ல உபரியான தொழுகை செய்யலாம், ஜமாத்தோடு தொழலாம். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, உபரியான தொழுகைகளை பொறுத்தவரையில அடுத்ததாக நாம் இதில் கவனிக்க வேண்டிய விடயம் என்று சொன்னால், தொடர்ச்சியாக தொழக்கூடிய உபரியான தொழுகைகள். இதுல நாங்க கவனிப்போமாக இருந்தால், இதுக்கு நாங்க சுனன் ரவாத்திப் என்று சொல்லக்கூடியவைகள் இதில் முதன்மையாக வரும். ஃபர்லான தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துக்கள், ஃபர்லான தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துக்கள். ஃபர்லான தொழுகைக்கு முன்பின் சுன்னத்தை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று சுன்னா முஅக்கதா, அடுத்த கைர முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னா, வலியுறுத்தப்படாத சுன்னா. இதுல நீங்க எடுத்தீங்கன்னா 12 ரக்காத்துகள் வலியுறுத்தப்பட்டவைகள், 12 ரக்காத்துகள் வலியுறுத்தப்பட்டவைகள். லோருக்கு முன்பு 4, பிறகு 2, மகரிபுக்கு பிறகு 2, இஷாவுக்கு பிறகு 2, சுபவுக்கு முன்னால 2 வரக்கூடிய இந்த 12 ரக்காத்தை பொறுத்தவரையில இது வலியுறுத்தப்பட்ட இந்த 12 ரக்காத் சம்பந்தமாக முஸ்லிம் 728வது எண் ஹபீபா அறிவிக்கூடிய செய்தி இடம்பெறுகிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தியை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் இதிலே கவனிக்க வேண்டியது, இந்த 12 ரக்காத்திலும் ஃபஜ்ருக்கு முன் 2 ரக்காத் மிக 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 முக்கியத்துவம் கொடுக்கப்படக்கூடிய. ரசூலுல்லாஹ் எந்த சந்தர்ப்பத்திலும் அதை விடல, அதுல கவனம் எடுத்தாங்க என்ற செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுகிறார். சரி, அது அடுத்ததாக நாம் என்ன அருமையான சகோதரர்களை இதில் நாங்க பார்ப்போம். இந்த தொழுகைகள் இந்த முன்பின் சுன்னத்தில் இருக்குதா இல்லையா, இது விடுபடும் போது கலா செய்யலாம். என்ன செய்யலாம், கலா செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் அந்த லொஹருக்கு முன்னால் உள்ள சுன்னத்தை அவங்களுக்கு தொழ முடியல, 4 ரக்காத்தை அவர்களுக்கு தொழ முடியவில்லை, அதை பின்னால் தொழுதாங்க. லொஹரை தொழுதாங்க என்ற ஹதீஸ் திருமிதி 426 வருது. எனவே வளமையாக சுன்னத்தை தொழக்கூடிய ஒருவருக்கு அவர் வேணுமென்று விடல, ஒரு தகுந்த காரணத்துக்காக விடுகிறார் என்றால் அதை என்ன செய்யலாம், பிறகு தொழலாம் என்பதற்கு ஹதீஸ்கள்ல ஆதாரம் இருக்குது. ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை பின்னால் தொழுவதற்கு அந்த வரக்கூடிய ஹதீஸ்லாம் இதில் நாங்கள் ஆதாரமாக பார்க்கலாம். அடுத்த நறுமையான சகோதரர்களே, ஒருவர் ஃபர்லை தொழுது விட்டால் சுன்னத்தை தொழுவதற்கு மத்தியில் ஒரு இடைவெளி எந்த அடிப்படையினா அவர் இடத்தை மாற்றுவது அல்லது அந்த திக்ர்களை செய்வது, இவ்வாறாக என்ன செய்வது, ஒரு இடைவெளியை ஏற்படுத்தல் என்பதும் சுன்னாவில் உள்ளது. இதற்கு ஆதாரம் சாயிப் இப்னு யஸீத் என்ற ஹதீஸ் இருக்குது முஸ்லிம்ல 883வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. சரி, அடுத்ததாக அருமை சகோதரர்களே, ஃபர்லான தொழுகைக்கு இகாமத் சொல்லப்பட்டு விட்டால் சுன்னத்தை விட்டு ஃபர்துக்கு கலந்து கொள்ள வேண்டும். ஒருவர் சுன்னத்தை தொழுது கொண்டிருக்கிறார், ஃபர்லான தொழுகைக்கு இகாமத் சொல்லப்படுகிறது என்றால் அவர் ஃபர்லை சுன்னத்தை விட்டு ஃபர்துல கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஹதீஸ் அபூ ஹுரைரா அறிவிக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ல 710வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. சரி, அதே போன்ற அருமையான சகோதரர், ரசூலுல்லாஹ் பிரயாணத்தில் கூட விடாத 2 சுன்னத்துக்கள், ஃபஜ்ருடைய முன் சுன்னத், வித்ருடைய தொழுகை. வித்ரை ரசூலுல்லாஹ் பிரயாணத்தில் கூட விடவில்லை. புகாரில் 1159 ஆயிஷா அறிவிக்கூடிய செய்தியில ரசூலுல்லாஹ் இந்த 2 தொழுகைகளையும் விட்டதே கிடையாது என்று சொல்கிறார்கள். எந்தெந்த சுன்னத், ஃபஜ்ருடைய முன் சுன்னத், அதே போன்று வித்ரும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இப்ப இன்னொரு வகையான சுன்னத் சொன்னமா இல்லையா, என்ன சுன்னத், முத்லக் என்ன, முத்லக் பொதுவான சுன்னத், முக்கையதண்டா குறிப்பானது, முத்லக்
பொதுவான சுன்னத்துகளை பிரயாணத்துல தொழலாம். பொதுவான சுன்னத்துகளை பிரயாணத்துல என்ன செய்யலாம்? தொழலாம். உதாரணமா துஹா தொழுக, தஹஜ்ஜுத் தொழுக, புரியாம சொல்றது. அப்ப எது பிரயாணத்துல கூடாதுன்னா, இப்ப லொஹோருடைய முன்பின் என்று சொல்லுவோமா இல்லையா, மகரிபுடைய பின், இஷாவுடைய பின், இப்படி வரக்கூடிய சுன்னத்துகள் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறதில்ல, பிரயாணத்தில் தொழவில்லை. எனவே நான் அந்த சுன்னத்துகளை பிரயாணத்துல தொழக்கூடாது. மாறாக நாம் எந்த சுன்னத்து சொல்லலாம் பிரயாணத்துல? பொதுவான சுன்னத்துகள், அதே போன்று ஃபஜ்ருடைய முன் சுன்னத், வித்ர் இரவு தொழுகை போன்றவைகள். சரி, அடுத்த அருமையான சொல் வித்ரை பொறுத்தவரையில வித்ர் என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. வித்ர் என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. வித்ரை பொறுத்தவரையில ஒரு இடத்துல 13 ரக்காத்தாக தொழலாம். எத்தனை ரக்காத்தாக? 13ஆக தொழலாம். அப்படி தொழும் போது ஒவ்வொரு 2 ரக்காத்திலும் சலாம் கொடுத்து இறுதியாக ஒரு ரக்காத்தை தொழுது சலாம் கொடுத்தல், அல்லது 3ஆக தொழுது சலாம் கொடுத்தல் என்ற முறை. அதே போன்று 11ஆக தொழலாம். அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா 13ஆக தொழக்கூடிய இன்னொரு முறை இருக்குது. 13ஆக தொழக்கூடிய முறைகள்ல 2-2ஆக தொழுது இறுதியாக 5 ரக்காத்தை என்ன செய்வது? ஒரே சலாம்ல 5ஐயும் தொழலாம். 2-2ஆக தொழுது கடைசியா 1 ரக்காத் வித்ரையும் தொழலாம். 2-2ஆக தொழுது கடைசியா 3 ரக்காத் வித்ரையும் தொழலாம். இந்த 3 முறையும் அதுல வரும். சரி, அடுத்து வாங்க. இதுல இன்னொரு முறை வித்துல இருக்குது, 9 ரக்காத்துகள் தொழுது. எத்தனை ரக்காத்? 9 ரக்காத். எப்படி என்றா, அதுல 8ஆம் ரக்காத்தில் அத்தஹியாத்தில் உட்காருவார், சலாம் கொடுக்க மாட்டார். 9ல் உட்கார்ந்து என்ன செய்வார்? சலாம் கொடுப்பார். இதற்கு ஹதீஸ் ஆதாரம் இருக்கு. 9 ஒரே தடவையாக, 9ம் ஒரே தடவையான 2 அத்தஹியாத் வரும். 8ல் ஒரு அத்தஹியாத் சலாம் இல்ல, 9ல் அத்தஹியாத் என்ன செய்யறது? சலாம் கொடுத்தார். அதே போன்று 7 ரக்காத் தொழும் போது என் அருமையான சகோதரர்களே, அதுல 2 முறை வரக்கூடிய முறையில பாத்தீங்கன்னு சொன்னா, அதுல இறுதியிலே தவிர உட்கார மாட்டார். லா யஜ்லிசு இல்லா ஃபி ஸாதிஸானு வரும். 6ஆவதுல உட்கார்வார், சலாம் கொடுக்க மாட்டார். 7ஆவது என்ன செய்வார்? உட்கார்ந்து சலாம் கொடுப்பார். அதே போன்று 5ஆக தொழும் போது கடைசியில தவிர உட்கார மாட்டார். 5ஆவது தான் உட்கார்ந்து என்ன செய்வார்? அத்தஹியாத். 4ம் கண்டினியூவா எழும்பக்கூடிய முறை. அதே போன்று 3 ரக்காத்தாக தொழுகின்ற போது அதுல 2 ரக்காத்து சலாம் கொடுத்து 1 ரக்காத்தையும் தொழலாம். 3 ரக்காத்தை தொழுது கடைசியில சலாம் கொடுக்கக்கூடிய முறை. 2வது அத்தஹியாத் கிடையாது என்ற முறையும் இதுல புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக வித்ர் என்பது 1 ரக்காத்தாக வித்ரை என்ன செய்ய முடியும்? தொழ முடியும். 1 ரக்காத்தாக வித்ரை தொழ முடியும். வித்ர் 3ஆக தொழும் போது முதல் ரக்காத்துல சப்ஹிஸ்ம, 2ஆவதுல குல் யா அய்யுல் காஃபிரூன், 3ஆவதுல சூரத்துல் இஹ்லாஸ். அதே போன்று வித்ர்ல கடைசி ரக்காத்துல ருக்குக்கு பிறகு என்ன செய்யலாம்? ஒருவர் குனூத்தை ஓதலாம். ஒரே இரவில் 2 வித்ர்கள் தொழக்கூடாது. ஒரே இரவில் 2 வித்ர்கள் தொழக்கூடாது. வித்ர் தொழுகைக்காக தனது குடும்பத்தினர் எழுப்பி விடுவது சுன்னாவிலே உள்ளது. வித்ர் தவறினால் கலா செய்யலாம். வித்ர் தவறினால் சூரிய உதயத்துக்கு பிறகு லுஹருக்கு முன்னால இரட்டைப்படையாக கலா செய்யணும். அவர் 3 ரக்காத் தலைமையாக தொழக்கூடியவர்னா 2-2ஆக 4 தொழுவார். புரியுதா? இரட்டையாகத்தான் கலா செய்ய வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இந்த துஹாவுடைய தொழுகை அதனுடைய சிறப்புகளை நாம் அறிவோம். அடுத்ததாக சில தொழுகைகள் இருக்கின்றன, சுன்னத்தான தொழுகைகள். அதை நாம் ஜமாத்தோடு தொழலாம். ஜமாத்தோடு தொழ முடிந்த சுன்னத்தான தொழுகைகள். ஜமாத்தோடு தொழ முடிந்த சுன்னத்தான தொழுகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதுல நீங்க ஜமாத்தோடு தொழ முடிந்த சுன்னத்தான தொழுகைகள் என்று நாம் பார்க்கின்ற போது அதுல என்னென்ன தொழுகை வரும்? சொல்லுங்க பாபம். கிரகண தொழுகை வரும். சூரிய கிரகண, சந்திர கிரகண தொழுகை வரும். 2 பெருநாளுடைய தொழுகைகள். அதே போன்று மழை தேடி தொழக்கூடிய தொழுகை, ரமலான தொழப்படுகின்ற இரவு தொழுகைகள். இதெல்லாம் என்ன? ஜமாத்தோடு தொழப்படுகின்ற சுன்னத்தான தொழுகைகள். ஜமாத்தோடு தொழப்படுகின்ற சுன்னத்தான தொழுகைகள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா காரணங்களோடு சம்பந்தப்பட்ட சுன்னத்தான தொழுகைகள், காரணங்களோடு தொடர்புடைய சுன்னத்தான தொழுகைகள். இப்ப தஹிய்யத்துல் மஸ்ஜித், நாங்க மஸ்ஜிதுக்குள்ள போறோம், உட்காருவதற்கு முன்னால் 2 ரக்காத் தொழ வேண்டும். இது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னாவிலே வரும். அதே போன்று ஒரு பிரயாணத்தில் திரும்புகிறார், மஸ்ஜிதில் 2 ரக்காத் தொழுதல். இது என்ன? காரணத்தோடு சம்பந்தப்படுகின்ற தொழுகை. அதே போன்று ஒரு உது செய்கிறார், உது செய்துவிட்டு 2 ரக்காத் தொழக்கூடிய அந்த சுன்னா. அதே போன்ற நறுமை இஸ்திகாராவுடைய தொழுகை, ஒரு நல்ல காரியத்துக்காக அவர் என்ன செய்யறார், அவர் செய்ய போகிறார், அதற்கு முன்னால் தொழக்கூடிய தொழுகை இஸ்திகாரா. அதே போன்று தௌபா, ஒரு பாவம் செய்கிறார், அதற்காக 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்கிறார், அவர் ஒரு பாவத்தை செய்து விட்டார், அந்த சலாத்து தௌபா. அதே போன்று தவாஃப் முடிந்து தொழக்கப்படுகின்ற 2 ரக்காத்துகள் என்ற இந்த தொழுகைகள் எல்லாம் காரணங்களோடு தொடர்புடையவைகள். அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, சுன்னத்தான தொழுகைகளை தொழுவதற்கு தடுக்கப்பட்ட நேரங்கள் 2 வகை. ஒன்று விசாலமான நேரம், ஒன்று குறுகிய நேரம். விசாலமான நேரம் என்பது ஒரு அசரை தொழுதிலிருந்து மகரிபுடைய அந்த சூரியன் மறையும் வரை உள்ள நேரம். உபரியான தொழுகைகள் தொழக்கூடாது. புரியுதா? அதே போன்று ஃபஜ்ரை ஒருவர் தொழுகிறார், சூரியன் உதித்து ஒரு 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் செல்லும் வரை எந்த உபரியான தொழுகையும் தொழக்கூடாது. இது விரிவான நேரம். இதுல குறிப்பிட்ட நேரம் என்பது சூரியன் மறைவதற்கு கொஞ்ச நேரம் இருக்கும் போது
சூரியன் உதிப்பதற்கு கொஞ்ச நேரம் இருக்கும்போது கடுமையான தடை அங்க அதுல இருக்குது. புரியுதா? அந்த நேரத்தில் அதையும் நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இதில் நாம் அடுத்ததாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது சுன்னத்தான தொழுகைகள்ல இன்னும் சில தொழுகைகள் இருக்கின்றன, அவைகளுக்கு ஆதாரம் கிடையாது. ஆதாரமற்ற தொழுகைகள். எப்படி? அதுக்கு ஆதாரம் கிடையாது. உதாரணமா தஸ்பீஹ் தொழுகை. தஸ்பீஹ் தொழுகை என்பது ஒரு சுன்னத்தான தொழுகை தான். இதுல ஒரு பலத்த கருத்து வேறுபாடு இருக்குது. தஸ்பீஹ் தொழுகை உடைய ஹதீஸ்கள் சம்பந்தமா ஆதாரப்பூர்வமானதா பலவீனமானது என்பது. இது பலவீனம் என்று அந்த ஹதீஸ்களை பலவீனப்படுத்தக்கூடிய நிறைய அறிஞர்கள் இருக்கிறாங்க. ஆதாரப்பூர்வமானது என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆதாரப்பூர்வமானது என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் ஒருவர் தொழுவாராக இருந்தா அதை தொழலாம். ஆனா இங்க இதுல ஜமாத் என்பது சொல்லப்படல. என்ன சொல்லப்படல? ஜமாத்தாக இதை தொழுவது சொல்லப்படவில்லை. தனியாக தொழுவதுதான் இதில் செய்யப்படுது சொல்லப்பட்டிருக்குது என்பதையும் நாம் இதிலே என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள. அது சம்பந்தமான ஒரு ஹதீஸ்களை பொறுத்தவரையில பலத்த கருத்து வேறுபாடுக்கு உட்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சலாத்துல் ஹாஜான்ற ஒரு தொழுகை கிடையாது. இது சம்பந்தமான ஹதீஸ்கள் பலவீனமானவை. சலாத்துல் ஹாஜாவுக்கு பதில் எந்த தொழுகை சொல்லலாம்? இஸ்திகாரா, சலாத்துல் இஸ்திகாரா தொழலாம். சலாத்துல் ஹாஜாண்டு வரக்கூடிய தொழுகைக்கு ஆதாரம் கிடையாது. அதே போன்று இஸ்ராக் என்ற தொழுகை, இப்ப சூரியன் உதித்து ஒரு 15 நிமிடத்துக்கு பிறகு தொழக்கூடிய இஸ்ராக் என்ற ஒரு தொழுகை கிடையாது. அந்த தொழுகையை பொறுத்தவரை துஹாவுடைய தொழுகை தான். துஹாவை பொறுத்தவரையில குறைந்தது 2 ரக்காத். நீங்க சூரியன் அதாவது லுஹருடைய அதானுக்கு ஒரு 15 நிமிடம் வரை நீங்க துஹாவை தொழலாம். சிறந்த நேரம் ஒரு 9-10 மணி என்ற அந்த நேரங்கள் அதுக்கு மிகச் சிறப்பான நேரம். துஹாவுடைய ரக்காத்துடைய அதிகம் அதுக்கு எண்ணிக்கை அளவு கிடையாது. 2 நீங்க எவ்வளவு துஹாவை தொழலாம், இவ்வளவு துஹாவை என்ன செய்யலாம், தொழலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லுஹாவுடைய தொழுகை மிக சிறப்புப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு தொழுகை. அதே போன்ற அருமையான சகோதரர்களே, பிரயாணம் செல்வதற்கு முன்னால் 2 ரக்காத் தொழுவாங்க. இதுக்கு ஆதாரம் கிடையாது. பிரயாணத்தில் திரும்பி மஸ்ஜிதில் 2 ரக்காத் தொழுவதற்கு ஆதாரம் இருக்கிறது. பிரயாணம் செல்வதற்கு முன்னால் 2 ரக்காத் தொழுவார்கள். இதுக்கு என்ன கிடையாது ஆதாரம். ஒருத்தர் இஸ்திகாரா தொழுகிறானா அது வேற விஷயம், ஒரு காரியத்தோடு சம்பந்தப்படுது. பிரயாணத்துக்கு முன்னால் 2 ரக்காத் இருக்குதாண்டா அதுக்கு ஆதாரம் கிடையாது. புரியுதா? அதே போன்ற அருமை சைக்கு பிறகு 2 ரக்காத் தொழுகிறார்கள் நிறைய பேர். தவாஃபுக்கு பிறகு ஆதாரம் இருக்கு, சைக்கு பிறகு என்ன கிடையாது, தொழுகை கிடையாது. அதற்கு ஆதாரம் இல்லை, அது ஒரு பிதத்தான விஷயம். அதே போன்று மகரிபுக்கு பிறகு அவ்வாபின் என்று 6 ரக்காத் தொழுகிறார்கள் 2-2ஆக. இதற்கும் ஆதாரம் கிடையாது. மகரிபுக்கு பிறகு நீங்க பொதுவாக சுன்னத்தான தொழுகை தொழுவது சிறப்பானது, பொதுவாக சிறப்பு ஹதீஸ் வருது. ஆனா அவ்வாபின் 6 ரக்காத்தில் வரக்கூடிய செய்தி என்ன செய்தி, ஆதாரம் அற்றது. அதே போன்று ரஜப் மாதத்தில் தொழக்கூடிய தொழுகை, அதே மாதிரி மேராஜுக்கு தொழுவது, ஷாபானுடைய நடுப்பகுதியில் தொழுவது, அரஃபாவுடைய நாள தொழுவது, பெருநாளுடைய இரவல தொழுவது, இப்படி வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் சிறப்பில் தொழக்கூடிய இந்த தொழுகை எல்லாம் ஆதாரம் அற்றவைகள். எனவே இன்றைய பாடத்தில் நாங்க உபரியான தொழுகைகள் சம்பந்தமாக ஃபிக்ஹுடைய தலைப்பில் நாம் படித்தோம். இது உங்களுக்கு எதுவும் கேள்விகள், டவுட்டுகள் இருந்தா நீங்க கேட்டு என்ன செய்யலாம், விளக்கம் பெற்றுக் கொள்ளலாம்.